இல்ல வீடு வாங்கணும், இல்லைன்னா இடம் வாங்கி வீடு கட்டணும்னு பிளான் போடுறீங்க. உங்க பக்கத்தில் உள்ளவங்க என்ன சொல்லுவான், இப்ப எல்லாம் லோன் கொடுக்குறாங்க, பேங்க்ல லோன் வாங்கிக்க. இல்ல எனக்கே தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அவங்க லோன் கொடுப்பாங்க, வட்டி நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடன் வாங்கி வீடு கட்டு, கடன் வாங்கி கார் வாங்கு, கடன் வாங்கி டூ வீலர் வாங்கு அப்படின்னு சொல்லி உலகத்தார் ஆலோசனை கொடுப்பார்கள். ஆனால் தேவன் என்ன ஆலோசனை சொல்வாரு? ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாது. அன்பு கூறுறதெல்லாம் கடன் வச்சுக்கலாம், அவங்க அன்பு செஞ்சாங்க நானும் அன்பு செய்யறேன், ஆனால் கடன் படக்கூடாது என்று வேதம் திட்டம் தெளிவா சொல்லுது. நீங்க ஒருவேளை பழைய ஏற்பாடு எடுத்துட்டீங்கன்னா நியாயப்பிரமாணத்துல சகோதரனுக்கு கடன் கொடு வட்டி வாங்காது, அடுத்தவனுக்கு கடன் கொடு வட்டி வாங்கன்னு இருக்கும். இப்போ நானும் நீங்களும் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்றவங்களா கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி வாழ்றவங்களா? கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி வாழ்கிறவங்களா இருந்தால் ஆண்டவர் சொன்ன வசனத்தை தான் கீழ்ப்படியும். ஆண்டவர் சொன்ன வசனத்தை தான் கீழ்ப்படியும். ஆண்டோட வசனங்கள் கடன் படாதிருங்கள்